இந்த சூடான தேநீர் எப்படி ஆவி பறக்க வருது பாரு பாட்டி. இது பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. ஆவி மேல இந்த போகுது. தேநீர் மிகவும் சாதாரணமாக இருக்கிறது. நான் எதிர்பார்த்த சுவை இதில் இல்லை. இது எனக்கு ஏமாற்றத்தை தேயிலை அளிக்கிறது. தூள மெதுவாக சேர்த்தால்தான் தேநீர் நல்ல சுவையாகவும் மணமாகவும் இருக்கும். இதுவே நம் பாரம்பரிய முறை. தேயிலை நன்றாக கொதிக்கும் போது ஒரு சிட்டிகை சர்க்கரை சேர்த்தால் அதன் சுவையும் நிறமும் மிகவும் அருமையா இருக்கும். இதை முயற்சித்து பாருங்கள். பாலை ஊற்றினால் தேநீர் நுரைத்து பொங்கி வரும். இறுதியில் பால் சேர்த்தால்தான் அந்த தனித்துவமான சுவை கிடைக்கும். தேநீர் மிகவும் சுவையானது மற்றும் ஆரோக்கியமானது. நுரை வரும் வரை ஊற்றினால் அதன் சுவை இன்னும் கூடும். மெதுவாக ஊற்றவும். தேநீர் மிகவும் சுவையாக இருக்கிறது பாட்டி. ஆமாம் செல்லமே, இந்த மாலை பொழுது மிகவும் அழகாக இருக்கிறது அல்லவா? அழகான காலை பொழுது ஒரு சூடான தேநீர் அருந்துவது மனதிற்கு மிகுந்த நிம்மதி. வாவ் பாட்டி, இது ஹோட்டல் டீ போல இருக்கு. ஆமாங்கண்ணே, உனக்காகவே சிறப்பா போட்டது. எங்க வீடியோவை விரும்பினால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க. அப்போதான் எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு வரும்.